உடம்பு சரியில்லைன்னா இளநீர் சாப்பிடணும். இளநீர் சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா, பிபி, பிரஷர், சர்க்கரை, உப்பு அதிகமாக இருப்பவர்கள், கிட்னி ஃபெயிலியர் ஆனவர்கள் இவங்களாம் வந்து இளநீயும் சாப்பிடக்கூடாது, வாழைப்பழமும் சாப்பிடக்கூடாது. இப்போ சில மாதங்களில் இந்த உப்பு அதிகமாக இருப்பவர்கள், சர்க்கரை அதிகமாக இருப்பவர்கள், பிரஷர் இருப்பவர்கள் இளநீர் குடித்து ஒரு வாரத்தில் மரணம் அடைந்தவர்களை இப்போ வந்து 2 மாதத்தில் நிறைய பேரை வந்து பார்த்துருக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கை தான். குரு வந்து கடகராசியில் அஸ்தங்கமாக செல்லும்போது பார்த்திங்கன்னா பிரஷர், சர்க்கரை, உப்பு அதிகமாக இருப்பவர்கள், கிட்னி ஃபெயிலியர் ஆனவர்கள் இளநீரும் வாழைப்பழமும் சாப்பிடக்கூடாது. நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் குருபகவானுடைய அஸ்தங்கம் மறைவு பலன்கள் காணப்போகிறோம். முதல்ல வந்து சுய ஜாதகத்தில், அதாவது ஒரு ராசி கட்டத்தில் சூரியனும் குருவும் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஜாதகத்தில் அஸ்தங்கம் ஆனவர்களுக்கு முதல்ல வந்து பலன்கள் பார்க்க போகிறோம். உங்கள் ஜாதகத்தில் குரு வந்து அஸ்தங்கமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ வந்து முன்னாடி தள்ளிவிட்டு ராசி பலன் மட்டும் பார்க்கக்கூடியவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தில் குருபகவான் வந்து அஸ்தங்கமாக இருந்தால் இந்த வீடியோ வந்து கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். அஸ்தங்கம் என்பது சூரியனுக்கு, அதாவது ராசி கட்டத்தில் சூரியனுக்கு முன்னாடி கிரகம் இருந்து வான்வெளியில் பார்க்கும்போது சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு சூரியனுக்கு பின்னாடி இருந்து கிரகம் வந்து சூரியனை நெருங்கும். மேற்கே கிரகம் வந்து அஸ்தங்கமாகி சூரியனுக்கு பின்வீட்டில் கிழக்கே வந்து உதயமாகும். அதாவது சூரியன் உதயமாவதற்கு முன்னாடியே கிழக்க வந்து கிரகம் வந்து உதயமாகும். அஸ்தங்கம் உதயம். இது வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா வீடியோ மறுபடியும் தள்ளிவிட்டு பாருங்கள். சுய ஜாதகத்தில் குருபகவான் வந்து அஸ்தங்கம் ஆன ஜாதகர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தில் வம்சாவளியில் பார்த்திங்கன்னா 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க அவங்களுடைய குடும்பத்தில். அதாவது குரு நட்சத்திரம், சிம்மராசியில் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் இருக்கிறது. அந்த மக நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் பிறப்பாங்க. குருபகவானுடைய புனர்பூசம், விசாகம், போரட்டாதியில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. அதே மாதிரி சூரிய பகவானுடைய கிருத்திகை, உத்திராட நட்சத்திரத்தில் 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. இது வந்து குரு சூரியன் ஒரு ராசி கட்டத்தில் இணைந்து இருக்கக்கூடிய ஜாதகர்களுடைய குடும்பத்தில். குரு அஸ்தங்கமான ஜாதகருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குருபகவானுடைய பெயரை கொண்டவர்கள் நபர் இருப்பார். அதாவது பொன்னவன், தெய்வ சிகாமணி, இந்த மாதிரி குருபகவானுடைய தெய்வ அருள் கொண்ட, தெய்வ பெயரை கொண்ட நபர்கள் இருப்பாங்க. அந்த பெயர் கொண்ட பரம்பரையாக இருக்கும். குரு அஸ்தங்கமான இந்த ஜாதகருடைய பரம்பரையில் தெய்வ காரியங்களில் ஈடுபாடு உடையவர்கள் இருப்பாங்க. அதாவது கோயிலுக்கு வந்து பரம்பரையாக வேண்டுதல் வைத்து கோயிலுக்கு வந்து மெரமணம் ஓடுறது, தேர் வந்து வடம் பிடித்து இழுப்பது, கோவிலுக்கு வந்து இவங்களுடைய காணியாசி இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் அவங்களுடைய குடும்பத்தில் அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. குரு அஸ்தங்கமான குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், பார்த்தீங்கன்னா சன்னியாசியாக வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு காணாமல் போனவர்களும் இருப்பாங்க. பேங்கில் வந்து கடன் வாங்கி பல வருட காலம் வட்டி கட்டி கொண்டே இருப்பவர்களும் குரு அஸ்தங்கமான குடும்பத்தில் இருப்பாங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகர்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம் என்பது இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகன் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா குரு அஸ்தங்கமாச்சுன்னா குருவுடைய காரகம் வந்து முதல்ல குழந்தை. தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய பங்களிப்பு என்பது ஜாதகனுடைய பங்களிப்பு குறைவாக தான் இருக்கும். தன் குழந்தைகள் மேல் பாசம், பரிவு பெரும்பாலும் காட்ட மாட்டாங்க. தன் குழந்தைகளுக்கு குரு அஸ்தங்கமான ஜாதகனால் உதவி என்பது குறைவாக இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகனுடைய பிள்ளைகளுக்கு சரியான காலகட்டத்தில் சரியான வயதில் திருமணம் செய்ய மாட்டாங்க.
அதனால் வந்து குரு அஸ்தங்கமான ஜாதகனுடைய பிள்ளைகளுக்கு புத்திர தோஷம், குழந்தை பாக்கியம் தடை தாமதத்தை உண்டாக்கும். அதாவது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பிள்ளைங்க விஷயத்தில் குரு அஸ்தங்கமானவர்கள் காலம் கடத்தி விடுவார்கள். வயது கடந்து திருமணம் செய்து அவங்களுக்கு புத்திர தோஷத்தை இவங்களே ஏற்படுத்தி விடுவார்கள். குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் வந்து நான் மட்டுமே நீதிமானாக இருக்கிறேன், உண்மையாக பேசுகிறேன், நான் மட்டும்தான் நீதியை வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு இவங்களே நினச்சிக்குவாங்க. தன்னுடைய அதிகாரத்தில் குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் தன்னுடைய அதிகாரத்தில் குடும்பத்தை வந்து நடத்துவாங்க. யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகருக்கு கண்டிப்பாக வந்து நகை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது உங்களுடைய வயதில் ஒரு 30 பவுனு 40 பவுனு 50 பவுனு கண்டிப்பாக வந்து நீங்கள் தங்க நகை வாங்குவீங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகருக்கு கண்டிப்பாக பண பற்றாக்குறை என்பது உங்களுடைய வயதில் வாழ்நாளில் வந்துக்கிட்டே இருக்கும். கை செலவுக்கு பணம் இருக்கும், திடீர்னு பணம் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரியான பண பற்றாக்குறை குரு அஸ்தங்கமான ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. குரு அஸ்தங்க பலன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக விரிவாக தெளிவாக காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மீனம் ராசி அன்பர்களுக்கு குரு அஸ்தங்கம் மறைவு பலன் காணலாம். பரபவா ஆண்டு ஆனி மாதம் 26ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் குருபகவான் மேற்கே அஸ்தங்கமாக ஆகிறார். 9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் குருபகவான் கிழக்கே உதயமாகிறார். ஒரு 30 நாட்கள் பார்த்தீங்கன்னா கடகராசியில் குருபகவான் உச்சம் பெற்று மேற்கே அஸ்தங்கமாகிறார். மீனராசி அன்பர்களுக்கு ஜென்மராசிக்கும் 10ஆம் இடமான தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே இந்த வருஷம் வந்து அஸ்தங்கம் ஆகிறார். மீனராசிக்கு ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. 7 நாட்டு சனியில் ஜென்ம சனி நடக்கிறது. 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குரு பகவான் இருப்பது பெரிய அளவு உங்களுக்கு யோகம்தான். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே குரு இருக்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் தீரும். மீனராசிக்கு 5வது வீட்டிலே தன் ராசிநாதன் மேற்கே அஸ்தங்கமாகும்போது உங்களை சார்ந்து நீங்கள் வந்து உங்கள் மன எண்ணங்களை சார்ந்து ஒரு முடிவு எடுப்பதில் உங்களுக்கு வந்து ஒரு குழப்ப நிலையை இந்த காலகட்டத்தில் காமிக்கும். 5வது வீட்டிலே குரு அஸ்தங்கமாக செல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து மற்றவர்கள் ஐடியா ஆலோசனை பெறுவது நல்லது. புத்திரஸ்தானத்திலே குருபகவான் அஸ்தங்கமாக இருக்கும்போது எதிர்வரக்கூடிய இந்த 30 நாட்கள் உங்கள் குழந்தைகளை நீர்நிலைகளுக்கு செல்லாமல் பார்த்துங்க. பார்த்தீங்கன்னா ஆழமான இடத்துக்கு குளிக்க போகிறது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்கள் குழந்தைகளிடம் சொல்லிடுங்க. 5வது வீட்டிலே குருபகவான் அஸ்தங்க நிலையில் செல்லும்போது குழந்தைகளுக்கு சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரியான உடல் உபாதைகளும் இந்த காலகட்டத்தில் வரும். மீனராசிக்கு 10ஆம் அதிபதி 5வது வீட்டிலே அஸ்தங்க நிலையில் செல்லும்போது பூரிய சொத்து சார்ந்து அல்லது தொழில் சார்ந்து உங்களுக்கு வந்து வழக்கு வில்லங்கங்கள் கோர்ட்டில் ஏதாவது கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இப்போ இந்த 30 நாட்களில் உங்களுக்கு வந்து தீர்ப்பு வர மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் பக்கம் சாதகமாக கேஸ் வந்து தீர்ப்பு ஆகும். இந்த கேஸ் வந்து இந்த 30 நாட்களில் முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு மீனராசி என்பதற்கு உண்டு. அதாவது ஒரு நல்லது உண்டு, ஒரு கெட்டது உண்டு. ஜென்ம ராசிநாதன் அஸ்தங்கமாக இருக்கும்போது உங்களை பற்றிய எண்ணங்கள் கொஞ்சம் வந்து எதிர்மறையாக சிந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நீங்கள் வந்து மற்றவர்களிடம் பேசும்போது அவங்க வந்து மன நோகிற மாதிரி, அவங்க வந்து சங்கடப்படுற மாதிரி வெட்டுக்குன்னு ஒரே வார்த்தையில் கத்திரிக்கோளில் கட் பண்ணுற மாதிரி ஒரே வார்த்தையில் பதில் சொல்லக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக தன்மையாக மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் பேசினாலும் சரி, வெளி இடங்களில் பேசினாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் வந்து பேசினாலும் சரி ஒரு வார்த்தையில் பதில் சொல்லாதீங்க. அவங்க மனம் நோகிற மாதிரி
பேசாமல் இருப்பது மீனராசி என்பதற்கு நல்லது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது உங்களை சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக வரும். 5வது வீட்டிலே குரு பகவான் அஸ்தங்க நிலையில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி வழிபாடு, பெரிய மகான்கள், சமூகத்தில் அந்தஸ்தில் இருப்பவர்கள் அவங்களுடைய ஆசீர்வாதம் மீனராசி என்பதற்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஜீவ சமாதி வழிபாடு செய்வது அடுத்த 30 நாட்கள் உங்களுக்கு பலன் தரும். தொழில் சார்ந்து, உங்களுடைய வேலை சார்ந்து புதிய முயற்சிகளை இந்த 30 நாட்கள் மீனராசி என்பர்கள் தவிர்ப்பது நல்லது. இப்போ இந்த காலகட்டத்தில் அதிகமான முதலீடு போட்டு புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உங்கள் ராசிக்கும் தொழில் ஜீவனாதிபதியான குரு பகவான் அஸ்தங்கமாகிறார். அப்போ வந்து பெரிய அளவு பண முதலீடு நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.